கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நீர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. அல்லேலூயா. ஒரு ஹிந்தி பாடலை கூட பாடலாம். யெகோவா சர்வாஹா மேரா என்ற பாடல்.
17 सॉन्ग नंबर 17 हिंदी पाठ पुस्तक सॉन्ग नंबर 17 यहोवा चरवाहा मेरा, कोई घटी मुझे नहीं है। हरी चरायु मुझे स्नेह से चराता वो है। यहोवा चरवाहा मेरा, कोई घटी मुझे नहीं है। हरी चरायु में मुझे स्नेह से चराता वो है। मृत्यु के अंधकार से मैं जो जाता था, प्रभु यीशु करुणा से तसल्ली मुझे दी है। मृत्यु के अंधकार से मैं जो जाता था, प्रभु यीशु करुणा से तसल्ली मुझे दी है। यहोवा चरवाहा मेरा, कोई घटी मुझे नहीं है। हरी चराइयों में मुझे स्नेह से चलाता वो है। शत्रुओं के सामने मेज को बिछाता है। प्रभु ने जो दया की, मन मेरा मगन है। शत्रुओं के सामने मेज को बिछाता है।
ஹalleluya. இன்னொரு ஒரு ஹிந்தி பாடலை பாடுவோம். मन मन हमारे रहने वाला என்ற அந்த ஃபாதர் பாட்டினுடைய ஹிந்தி பாடல் இது. எங்களோடு சேர்ந்து தெரிந்தவர்கள் பாடுங்க. मन में हमारे रहने वाले पावना तुम राहों पे अपनी रात हमको तू चला. मन में हमारे रहने वाले पावना तुम राहों पे अपनी रात हमको तू चला. आत्मा प्रभु परिशुद्ध आत्मा प्रभु परिशुद्ध आत्मा प्रभु हमारे रहने वाले पावन आत्मा राहों पे अपने रात हमको तू चला. मन हमारे रहने वाले पावन आत्मा राहों पे अपने रात हमको तू चला. कैसे दुआ मांगू क्यों मैं दुआ मांगू सिखला दे आत्मा प्रभु. कैसे दुआ मांगू क्यों मैं दुआ मांगू सिखला दे आत्मा प्रभु. वचन को समझो वेदों को जानो ज्योति दे आत्मा प्रभु. वचनों को समझो वेदों को जानो ज्योति दे आत्मा प्रभु. आत्मा प्रभु परिशुद्ध आत्मा प्रभु परिशुद्ध आत्मा प्रभु मन हमारे रहने वाले पावन आत्मा राहों पे
आत्मा प्रभु परिशुद्ध आत्मा प्रभु आत्मा प्रभु आत्मा प्रभु परिशुद्ध आत्मा प्रभु मन हमारे रहने वाले पावन आत्मा राहों पे अपने रात हमको तू चला मन हमारे रहने वाले पावन आत्मा राहों पे अपने रात हमको तू चला तुझको ही निहारो सिखा दे आत्मा प्रभु चिंता फिक्र छोड़ो तुझको ही निहारो सिखा दे आत्मा प्रभु भलाई ना भूलो मन से स्तुति करो सिखा दे आत्मा प्रभु भलाई ना भूलो मन से स्तुति करो सिखा दे आत्मा प्रभु आत्मा प्रभु आत्मा प्रभु परिशुद्ध आत्मा प्रभु आत्मा प्रभु आत्मा प्रभु परिशुद्ध आत्मा प्रभु मन हमारे रहने वाले पावन आत्मा राहों पे अपनी रात हमको तू चला मन हमारे रहने वाले पावन आत्मा राहों पे अपने रात हमको तू चला आत्मा प्रभु आत्मा प्रभु परिशुद्ध आत्मा प्रभु आत्मा प्रभु आत्मा प्रभु परिशुद्ध आत्मा प्रभु அல்லேலூயா. இன்னொரு தமிழ் பாடலை கூட பாடி ஆராதனைக்குள்ள கடந்து செல்லுவோம். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் என்ற பாடல் 232வது பாடல் 232 உன்னத பாட்டு வசத்துல 232. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லேலூயா. ஆனந்தமே
பிதாவின் பயங்கரம் பயமில்லை. பிதாவின் பயங்கரம் அகலே நம்பு எதற்கும் உன்னத தேவன் எனது அடைக்கலம் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை
ஹalleluya. ஓ ராஜாதி ராஜாவை நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். நம்மளுடைய சேனாதிபதியை துதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நீர் பெரியவர் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சாவாமை உள்ளவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மன்னாதி மன்னனாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பெரியவராய் இருக்கிறீங்களே. எல்லாம் தன்னுடைய இடங்கள்ல நின்று கர்த்தரை துதிக்கலாம். எல்லாம் கொஞ்ச நேரம் கூட எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை தானே தாழ்த்தி அவருடைய சமூகத்துல அவரை நம்ம உயர்த்தலாம். ஆண்டவரே நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தெய்வம் நீங்க இருதயத்தை பார்க்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை சமூகத்துல ஊற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அண்ணால் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினது போல ஆண்டவரே. ஆண்டவரே அவள் ஆண்டவரே தன் துக்க முகமாய் அவள் போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்க அழுகிற அழுகையும் எங்களுடைய கண்ணீர்களை கர்த்தர் காண்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் உம்முடைய துரத்தில வைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்துல நாங்க விண்ணப்பிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்மை பிரியப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. எல்லா கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம வேண்டுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்க உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா உம்மை நாங்க சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்க சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே நீங்க அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிற ஒரு ஆண்டவரே. ஆண்டவரே மகிமையில சிறந்திருக்கிற ஒரு ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த இருளிலும் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா வாய்களை திறங்க திறங்க திறங்க. ஓ கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா நாங்க உமக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் மனதுருகுகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் மனதுருகுகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர். ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர். ஆண்டவரே எங்களுக்காக நீர் காயப்பட்டவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர். எங்களுடைய ஆண்டவரே அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டவராய் இருக்கிறீங்களே. இந்த கால வேளையில கழுவுங்க ஆண்டவர் எங்களை. ஆண்டவரே உம்மை துதிக்க கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடிக்கு இருக்கிற ஆண்டவரே எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் நீங்க இடை கட்டுங்க. ஓ ரபா ரகா லா ரபா பாபா. ஓ ஷாலா ரபா ரதா லா ரகா லா ரபா பாரகா லா ரபா. ஆண்டவரே உம்முடைய ஆவினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய அக்கினினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பேரும் வாய்களை திறங்க திறங்க திறங்க. உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால நிரப்புவேன் என்று சொன்னாரு. ஓ நம் வாய்களை திறக்கும் போது அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நம் பாடுகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம் வேதனைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகத்தில் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஓ ரபா ரலா ரபா லகா லா ரபா. ஓ ரபா லகா லா ரபா லலா ரபா லலா ரதா லா ரபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ரலா ரகா லா ரபா பாரதா லா ரபா. ஓ ரகா லா ரபா பாரகா லா ரபா பாபா பாபா. ஆண்டவரே நீ நீதிபரனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே நித்திய பேரின்பமானவராய் இருக்கிறீங்க. ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறீங்க. ஓ ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறீங்களா ஐயா. ஐயா நீர் எங்களுடைய சேனைகளின் பிதாவாய் இருக்கிறீங்கள. எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர். ஐயா நீர் எங்களுக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறீங்களே. ஐயா உம்மை போல எங்களுக்கு யார் ஆண்டவரே உண்டு. ஓ ரபா ரகா லா ரபா பாரா லா ரபா. துதிங்க 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 துதிங்க. ஆண்டவரே நாங்க உம்முடைய சமூகத்துல துதிக்க வந்திருக்கிறோம். ஏதோ தானமோ என்று வரல ஆண்டவர். ஆண்டவரே ஏதோ தானமோ என்று இந்த இடத்துக்கு நாங்க வரல ஆண்டவரே. நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிற ஒரு முகாந்தரம் உண்டு ராஜா. ஆண்டவரே நாங்க உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ
Hallelujah. வாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பலனடைய நியமினுமே பலத்தின் ஆவியே பலனடைய நியமினுமே பலத்தின் ஆவியே பலமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே Hallelujah, 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 hallelujah. Oh, Rabba, Rakala, Rabba, Shandala, Rabba. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியில உலாவுகிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே மகிமையில நிறைந்திருக்கிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. உம்மை நாங்க துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வெண்மையும் சிகப்பும் மாணவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் 10,000 பேரும் சிறந்திருக்கிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய ராஜரீகம் பண்ணுகிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சுத்த கண்ணனா இருக்கிறீங்களா ஆண்டவரே.
ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு குற்றம் அறியாதவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. அறியா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கேராபீன்களும் சேராபீன்களும் மத்தியில வாசம் செய்கிறவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய நங்கூரமானவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய பலனானவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே சகாயம் செய்கிற கேடகமானவராக இருக்கிறீங்களே. ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ராபா ராகா லா ராபா ராகா லா ராபா. ஓ ராபு ராகா லா ராகா லா ராபா ராகா லா ராபா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவினால நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை அனலாக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ராபா ராகா லா ராபா. ஓ சந்தல ராபா லகா லா ராபா. ஓ லாலா ராபா லகா லா ராபா ரா ரா ரா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நீதிபரனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சத்தியபரனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய கோட்டையா இருக்கிறீங்க, எங்களுடைய அரணா இருக்கிறீங்க, எங்களுடைய ரட்சிப்பின் கொம்பா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நன்மை செய்கிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவராய் இருக்கிறீங்களா ஐயா. ஐயா அந்த கால வேளையில உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவினால நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ராபா லகா லா ராபா லகா லா ராபா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ராபா லகா லா ராபா சந்தன. Glory. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். Glory, hallelujah. ஜீவ தண்ணீர் நீரே, Glory, hallelujah. ஜீவத்தின் ராணி. தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அவர் ஆளுகை செய்வதை அர்ப்பணிப்போம். ஹalleluya. வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து Glory, hallelujah. ஆளுகை செய்யும். Glory, hallelujah. எல்லாம் அப்படி அர்ப்பணிப்போம். ஹalleluya. இம்மட்டுமா தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆராதிக்கும், ஸ்துதிக்கும். தேவன் நமக்கு கிருபை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போம். ஹalleluya. அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya, ஹalleluya. கடந்த இந்த 11 மாதம் கத்த கண்ணுமைகளை பாதுகாத்து இந்த 12வது மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதிக்க, ஸ்துதிக்க, நம்ம பிரயாணங்களிலும் போக்குல எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் வந்து ஆசீர்வாதம் அந்த கிருபைகளுக்காக நினைத்து ஆராதனைக்கத்தை ஆசீர்வதிக்கும்படியாக பரிசுத்தாவின் ஆளுகளை ஒப்பு கொடுத்து आराधनेக்கு ஒரு உற்சாகம் பண்ணுவோம். प्रेज द हालेलुया. एक व्यक्ति प्रार्थना करेंगे सभा के लिए. हालेलुया.
Glory Jesus. Praise Lord. எங்களை எல்லாத்தையும் சேர்த்து இதை பத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் Praise Lord. எத்தனையோ பெரிய கிருபைகளை எங்களுக்கு தந்தீர் Glory Jesus. Hallelujah. ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் எங்கள் மேல கருத்தேத்தி ஆசீர்வதிக்கிறீர் Glory. Hallelujah. ஆண்டவரே இந்த கடைசி மாதத்தில் எங்களோடு கொண்டு இடைபெட்டீர் Amen. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார் நிச்சயமா முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது Amen. ஸ்தோத்திரம். கட்டளையிட்ட நிற்கும் ஆண்டவரே Glory Jesus. எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே Amen. Hallelujah. எந்தவித மூணாவது கண்ட கொரோனா வந்தாலும் எதற்கு எங்களுக்கு பயமில்லை அப்பா Amen. Hallelujah. வருகிறார் ஆண்டவரே அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஆண்டவரே எங்களோடு கூட இடைபெடுமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷம் எங்க போனாலும் வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மேல் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே Jesus. எந்த இடத்துல சாப்பிட்டாலும் ஒரு தண்ணி கொடுத்ததாலும் Amen. ஆண்டவரே எந்த இடத்துல சாப்பாடு சாப்பிட்டாலும் பிஸ்கெட் சாப்பிட்டாலும் ஆண்டவரே உம்முடைய சரீரமா இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் Amen. Hallelujah. மனுஷனை பார்க்கல உம்முடைய முகத்தை பார்க்கறேன்னு சொல்லி கேட்டாலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷம் எங்களை விட்டுவிடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை எல்லாரையும் ஒவ்வொரு நிமிஷம் பாதுகாத்து வந்தீர் அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷம் எங்களை பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் Amen. ஹalleluya எல்லா காரியமும் உம்முடைய கர்த்தர் அப்படியே Jesus. இதுவரை எங்களோடு கூட இடைபெடுமா ஜெபிக்கிறோம் கர்த்தர் மேல் உம்முடைய வார்த்தை வைத்து விட அவர் உம்மை ஆதரிப்பார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் Praise. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே Amen. 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 எல்லாருக்கும் சபையிட்டீங்க. Praise Lord. பிள்ளைங்க வசனம் சொல்ற பிள்ளைங்க வசனம் சொல்ல முடியாது கேட்டுக்கொள்கிறேன். Praise. கீழே வயிறை பார்த்து வாங்கப்பா. பார்த்து. Jeremiah chapter 13 verse 2. And he has wear the sash which the Lord said around his waist. Yeshaya chapter 19, Yeshaya chapter 1 verse 19. If you are op- if you are willing and बाद में बताओ. எங்கது? praise the Lord, praise O servant of the Lord, praise of the Lord, praise the name of the Lord. Psalms 130 verse 1. Joel 2 verse 31. The sun shall turn into the darkness and moon into blood before the coming of the great and awesome day of the Lord. Amen. Isaiah 44 words 5 and 6. One will say, I am the Lord, and another will call himself by the name of Jacob, and another will write with his hand the Lord and name himself by the name of Israel. Thus says the Lord, the King of Israel. Thus says the Lord, the King of Israel, and his Redeemer, the God of the host. I am the first and I am the last. Beside me there is no other God. Isaiah chapter 12 verses 1. Isaiah chapter 12 verses 1. And in that day you will say, praise the Lord, call upon his name, declare the deeds of the people, and make mention of his name is exalted. Amen. Jeremiah chapter 29 verse 11. For I know the plans I have for you, plans to prosper you and not to harm you, plans to give you a hope and a future. Mark chapter 8 verses 35. He who saves his life shall lose it, and he who loses his life for my sake and the gospel's, the same shall save it. Amen. Isaiah 66 verses 23. And it shall come to pass that from a new moon to another, from a Sabbath to another, all flesh shall come to worship before me, says the Lord. Amen.
Luke chapter 6 verses 38, give to others and God will give to you. Indeed, you will receive a full measure, a generous helping poured into your hand, all that you can hold. The measures you use for others is the one that God will use for you. Ecclesiastes chapter 12 verse 13. Now all has been heard, here is the conclusion of the matter. Fear God and keep his commandment, for this is the duty of every human being. Matthew chapter 5 verse 15. Neither do people light a lamp and put it under a bowl. Instead they put it in a stand, and it gives light to everyone. In the same way, let your light shine to everyone, others by your good deeds and glorify your Father's name in heaven. Amen. Romans 12 verse 1. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy and acceptable to God, which is your reasonable service. Revelation chapter 2 verses 5. Remember therefore from where you have fallen, repent and do the first works, or I will come to you quickly and remove your lampstand from its place unless you repent. Yeshaya chapter 1 verse 19. If you are willing and obedient, you shall eat the food of the God of the land. Amen. Praise the Lord. சாட்சி ஏதாட்டு இருந்தால் சொல்ல ஆண்டு செய்த நன்மைகள் சாட்சி ஏதான்னு சொல்லுவான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. பயங்கரமான இதுவாக இருந்துச்சு இருந்தாலும் Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. சரி, பிரைஸ் லட்சாமனும் சாச்சின பிள்ளைங்களுக்காக கத்தை பாதுகாப்பு கொடுக்கும்படியாக பிரயாணங்களை கத்தை வாய்க்க பண்ணும்படியாக எல்லாம் நன்றியோ ஸ்தோத்திரம் பண்ணுமா தமிழ் பிரார்த்தனை பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோ ஸ்தோத்திரிக்கிறோம். அடியா ஸ்தோத்திரம் ஐயா ஜெனிதஸ்டிக்கா ஜெபிக்கிறோம். கடந்த பிரயாணங்களை வாய்க்க பண்ணி பிள்ளைங்களை சுற்றி பார்க்க முடியாது கத்த கிருபை கொடுத்தீங்க. எல்லா சூழ்நிலையும் கத்துடைய கரை வந்து திரும்ப வந்து கத்தை நம்ம மையப்படுத்துகிறவங்க நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். மகாகா செபிக்கிறோம். கற்றுக் கொடுத்த கற்பங்கனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா கத்தர் உறுதியாக பற்றிக்கொள்ள முடியாத கிருபையை மகளுக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம். ரத்த கொள்ள முடிவரைங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. ஏசு நம்ம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் நம்ம ஒரு பாடலை பாடி கத்தரை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு சரண்ராஜ் அவதான் போல பார்த்து வயிறு பார்த்து வாங்க. பிரைஸ்ல ஒரு மைக்குங்க. பிரைஸ்ல வரலையே.
அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் நீங்கப்பா, என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். என் உசுருக்குள்ள கலந்து வந்தது என் தந்தது ஏனோ, உங்க உசுறு கொடுத்து பாவி எனக்கு என் தந்தது ஏனோ, என் உசுருக்குள்ள கலந்து தந்தது ஏனோ, உங்க உசுறு கொடுத்து பாவி எனக்கு என் தந்ததும் ஏனோ, கண்ணுக்குள்ள பத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ, காலில் மிளறினாமல் சுமந்து வந்தது ஏனோ, என் கால்கள் மிளறினாமல் சுமந்து வந்தது ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். ஏனோ உங்க கையில் என்னை அடிக்க பிறந்ததும் ஏனோ, உங்க கையில் என்னை மறைச்சு பார்த்ததும் ஏனோ, உங்க கையில் அடிக்க பிறந்ததும் ஏனோ, உங்காமல் உறங்காமல் காத்து வந்தது ஏனோ, வலியெல்லாம் நிழல் போல கொண்டு வந்தது ஏனோ, என் வலியெல்லாம் நிழல் போல கொண்டு வந்தது ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். பிரைஸ்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நாமத்தை மேம்படுத்த முடியாக கர்த்தர் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வாதமாக இருக்கவும், கொடுத்த கரங்களை பண்பனை திருப்பி தரவும் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்த முடியாது ஒரு ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பிரைஸ். பிரைஸ். இன்னும் ஆண்டவரே உமக்கு அதிக அதிகமாய் நீங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கொடுக்கும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே கிருபை பலனத்தையும் கட்டளை தந்தருளுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் மீதம் இருக்கிற ஆண்டவரே ஆராதனை இந்த கருத்துல ஒப்புடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவையான ஆண்டவரே மன்னாவினால் ஆண்டவரே நீங்க போஷித்து திருப்தியாக்கி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஜீவிக்கிற சாட்சிகளாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு கிருபை தந்தருளுங்க. உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. கீழே வயிறு பார்த்து ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா இந்த 12ஆம் மாதத்துல முதல் வாரத்தில் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर अपने अनुग्रह से 12 महीने में पहला सप्ताह में प्रभु की सभा में आने के लिए आराधना करने के लिए कृपा किया है. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக लगातार आप लोग प्रार्थना कीजिए. परमेश्वर हम
हमारा हर एक परिवार को आशीर्वाद करें। கர்த்தருடைய வார்த்தை நிறைய கடந்து போவோம். अभी प्रभु के वचन की ओर तरफ से जाएंगे। பிலிப்பியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 1 வசனம். फिलिपी पत्रिका 4 अध्याय 1 वचन। 1 वचனம். Philippians chapter 4 verse 1. हिंदी में पढ़ेंगे। और जब कभी तुम सब के लिए नहीं, वो नहीं। फिलिपी पत्रिका 4 अध्याय 1 वचन। इसलिए हे मेरे प्रिय भाइयों, जिनमें मेरा जी लगा रहता है, जो मेरे आनंद और मुकुट हो, हे प्रिय भाइयों, प्रभु में इसी प्रकार स्थिर रहो। தேவனாம் மகிமைப்படுவதாக. परमेश्वर का नाम की महिमा हो। காலை வேளை கர்த்தருக்குள் நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். इस सुबह के समय पर हम प्रभु में बने रहना करके प्रभु चाहता है। நிலைத்திருக்கு தேவனுடைய கிருபை. बने रहना परमेश्वर का अनुग्रह நம்ம से। நிலைத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையோட நிந்தைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். हम बने रहते हैं तभी हमारे नाम दराय को परमेश्वर हटाता है। நிலைத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். बने रहते समय परमेश्वर हमारे लिए ऊंचे गढ़ बन जाते हैं। நிலைத்திருக்கும் போது நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். बने रहते समय हम परमेश्वर के लिए मगन होकर அப்ப रहेंगे। கர்த்தருக்கு நிலைத்திருக்கிறவங்க சியோன் பர்வதத்தை போல எப்பொழுதும் ஒளிந்திருப்பார்கள். जो मगन रहते हैं वो सिय्योन पर्वत के समान हमेशा चुप के रहते हैं। ऐसा है? சியோன் பர்வதத்தை போல सिय्योन पर्वत के समान உயர்ந்திருப்பார்கள். ऊंचे रहेंगे। ஒளிந்திருக்காது. वो चुप के नहीं रहेंगे। பார்க்க முடியாத கர்த்தர் மாற்றி வைப்பார். दूसरों लोगों को उनकी तरफ से देखने के लिए परमेश्वर करेगा। காலை வேளை நீங்க கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்களா? इस सुबह के समय पर आप प्रभु में बने रहते हैं। பவுல் பிலிப்பி பட்டணத்தில் எழுதும்போது சொல்கிறான், प्रेरित तो पौलुस फिलिपी पत्रिका के लिए लिखता है, நீங்கள் தேவனுக்கு கிரீடமா இருக்கிறீர்கள். आप प्रभु के लिए एक मुकुट बनकर रहते हैं। எங்க இருக்கும்? मुकुट कहाँ पर रहता है? தலையில இருக்கும். सर पे रहता है। கிரீடம் எல்லாரும் பார்க்க முடியாத மேன்மையான இடத்துல வைப்பாங்க. मुकुट सब लोग देखने के लिए ऊंचाई पे रखते हैं। அப்ப பவுல் தம் பிலிப்பி பட்டணத்தில் சொல்லும் பொழுது पौलुस फिलिप्पो पत्रिका के लिए நீங்கள் कहता है, தேவனுக்கு மகிமையான கிரீடமா இருக்கிறீர்கள். आप परमेश्वर के लिए एक महिमा का मुकुट हो, சந்தோஷமான கிரீடம். एक आनंदित की मुकुट। ஆண்டவர் உங்களை அப்படித்தான் விரும்புகிறார். ऐसे परमेश्वर आपको भी चाहता है। வாழ்க்கையில சந்தோஷம் வர வேண்டும். आपके जीवन पर आनंदित रहना है। சந்தோஷம் வர வேண்டும்னால் நிலைத்து இருக்க வேண்டும். आनंदित रहना है तो प्रभु में बने रहना है। நிலைத்து இருக்கும்போது கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். बने रहते समय प्रभु ऐसे करेगा। நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் प्रभु में बने रहना मतलब யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது தெரியும், யோவான் सुसमाचार में हम पढ़ते நீங்க हैं, என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்க अनेक கனி கொடுப்பீர்கள். तुम मुझ में मैं तुम में बने रहते समय तू बहुत ही फलता देगा। கனி கொடுக்கிறதுக்கு முன்பதாக फलता देने से पहले சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம். कुछ समस्या कुछ उपद्रव आ सकता है। பிரச்சனைகள் வந்து நம்ம கீழே தள்ளுறதுக்கு இல்ல, ये उपद्रव हमें नीचे करने के लिए नहीं। பாருங்க நம்ம யோசேப்பு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது हम यूसुफ का जीवन को देखते हैं। ஆண்டவர் அவனை வேறு பிரித்தார். परमेश्वर उसको अलग किया। பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, पुराना नियम का यूसुफ, கர்த்தர் அவனுக்கு பெரிய தரிசனங்களை கொடுத்தார். प्रभु उसको बड़ा दर्शन वगैरह दिया था। கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைத்து இருக்கிறவனா இருந்தான். और प्रभु के वचन में उसने बने रखा। அவன் சகோதரர்கள் பார்த்தாங்க, उसका भाई लोग ने देखा, அவன் தரிசனம் பார்க்கிறான், वो दर्शन देखता है, இவன் பெற்றோர் கீழ்ப்படிந்து இருக்கிறான், वो माता पिता का बात मान के रहता है। தவறெல்லாம் அப்பாட்ட போய் சொல்லிக் கொண்டு இருக்கிறான். हम जो भी गलती करते उसको पिताजी के पास ये पहुंचाता है। அவனிடத்தில் சேராமல் वो उसके पक्ष नहीं रहे, அவனுக்கு விரோதமாக இருந்தார்கள். उसको विरोधित होने लगे। கர்த்தருக்குள் நிலைத்து இருந்தான். फिर भी उसने परमेश्वर में बने रहा। வாழ்க்கையில குடுக்குறவனாவே இருந்தான். यूसुफ का जीवन को हम देखते हैं, वो देने वाला था। குடுக்குறவனை அவங்க யாரும் வெறுத்தார்கள். वो देने वाला व्यक्ति को वो लोग घृणित करने लगे। யோசேப்பு வாழ்க்கை போகும்போது முதல்ல அவன் தன் சகோதரர்களுக்கு ஆகாரங்களை கொடுத்து கொண்டு வந்தான். यूसुफ का हम देखते पहले उसने दूसरों को भोजन देने वाला बना। பெற்றோர்கள் பேச்சை அப்படி கீழ்ப்படிக்கிறவனா இருந்தான். माता पिता की बात को ऐसे ही मानने वाला था। கீழ்ப்படிகிறவர்களை கர்த்தர் மேன்மையான இடத்துல வைப்பார். जो बात मानते हैं ऐसे लोगों को परमेश्वर ऊंचे स्थान देगा। நம்ம கீழ்ப்படிகிறோமா? हम माता पिता की बात को मानते हैं, हम बड़ों की बात को मानते हैं, हम सेवक लोगों की बात को मानते हैं। கீழ்ப்படியும் போது நிலைத்திருக்கிறவங்களா மாற முடியும். हम बात मानते समय मतलब हम बने रहेंगे। நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சில அனுபவங்கள்
பெற்றுக்கொள்ள வேண்டும். हम बने रहना है तो कुछ अनुभव में प्रवेश ले जाता है. என்ன அனுபவங்கள் பெற்றுக்கொண்டான்? यूसुफ का जीवन में कौन सा अनुभव उसने पाया? உபத்திரப்படுத்தின சகோதரர்களுக்கு ஆளுக்கு 2 காசு கொடுத்து விட்டான். जो जितना इसको उपद्रव तंग किया ऐसे भाइयों को भी उसने 2-2 चांदी की सिक्का देने लगा. 10 பேருக்கு 2-2 காசு கொடுத்து விட்டான். 10 भाइयों को 2-2 सिक्का वो देने लगा. दिया? கொடுத்தானா அம்மாவா இல்லையா? दिया नहीं है. குழியில் தூக்கி போட்டாங்க. उसका गड्ढे में गिराया. அவன் கீழ தான் கிடந்தான். वो नीचे ही पड़ा था. தலை நிமிர்ந்து இருந்துச்சு, குனிஞ்சு இருந்ததா. उसका सर नीचे झुक के रखा, ऊपर ऊंचे देख के रखा. நிமிர்ந்து தான் இருக்கும். ऊपर देखता रहा. யார் குழியில் தூக்கி போட்டாலும் मतलब कोई भी उसका गड्ढे में गिराए வாழ்க்கையில குனிவு வரும். போடுகிற வாழ்க்கையில குனிவு வரும். जो जिन्होंने गिराते हैं डालते हैं उनके जीवन में झुकने जीवन आएगा. வாழ்க்கையில நிமிர்ந்து வரும். जो झुका मतलब वो ऊंचाई में देखने वाले को और ऊंचाई आएगा. 10 लोग गड्ढे में गिराने को ऐसे नीचे देख रहे थे. उसको और पथराव करने लग रहे थे. लेकिन वो उसका सिर ऊपर रखा. वचन कहता है जो मुझे सहायता करने वाला के और तरफ से मेरा आंख उठा कर रखूंगा. परमेश्वर का वचन में वो बने रहने के कारण उस परिस्थिति में भी ஒவ்வொரு சகோதரனுக்கும் हर एक भाइयों को 2-2 காசு கொடுத்தார். 2-2 सिक्का देने लगा. புதிய ஏற்பாட்டில் 2 காசு கொடுத்தாரு. नया नियम में 2 सिक्का किसने डाला? ஒரு அம்மா காணிக்கப்பட்டல வந்து போட்டாங்க. वो एक विधवा स्त्री. அந்த அம்மா போடும் பொழுது இயேசு கவனிச்சு கொண்டிருந்தாங்க. विधवा स्त्री डालते समय पे यीशु मसीह देख रहा था. எல்லாரும் தன்னுடைய ஜீவனத்திலும்படி போட்டாங்க. सब लोग अपना जो भी अपने लिए जो रखा हुआ था उसको पूरा उठा के दिया. जो उसमें से कुछ दिया. ஆனா இந்த அம்மா ஜீவனத்துக்குள்ள அத்தனையும் போட்டாங்களாம். लेकिन ये स्त्री अपने पास जो कुछ था उसने पूरा उठा कर डाल दिया. 2 सिक्का बहुत बहुमूल्य. 1 ரூபாய் கூட நம்ம விட கூடாது. 1 पैसा को भी ऐसे नहीं छोड़ना. சொல்லுங்க. बोलिए. கடையில 1 ரூபாய் தான விட்டுட்டு வர கூடாது. जो मतलब दुकान में 1 पैसा ना कोई बात नहीं ऐसे छोड़ के नहीं आना. சொல்லுங்க. बोलिए. அவங்க காசு நம்மட்ட இருந்தா நம்மட்ட இருக்க கூடாது. उसका पैसा हमारे पास नहीं रहना चाहिए, हमारा पैसा उसके पास नहीं रहना चाहिए. ஒரு காசு கூட நம்ம விட்டுட்டு வர கூடாது. एक सिक्का को भी नहीं छोड़ना. அப்ப இந்த இடத்துல வாசிக்கும்போது பாருங்க. इस जगह पे पढ़ते हैं. அந்த யோசேப்பு वो यूसुफ கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருந்தபடியால் वो परमेश्वर का वचन में बने रहने के कारण எல்லா சகோதரருக்கு 2-2 காசு கொடுத்தான். सारे भाइयों को उसने 2-2 सिक्का देने. காசு வாங்குனவங்க என்ன பண்ணிருக்கணும்? जो सिक्का लिया वो लोग क्या करना चाहिए था? காசு வேணாம்னு சொல்லிருக்கணும். सिक्का नहीं चाहिए बोलना था. நீ இருந்தா தினந்தோறும் சோறு கொடுப்பீயே. तुम रहने से मेरे लिए प्रतिदिन तुम भोजन देगा. யார் சோறு கொடுப்பாங்க? अब कौन हमारे लिए भोजन देगा? ஒருத்தனுக்கு என்னமே கிடையாது. ऐसा कोई चिंतित नहीं था. அப்படி கூட அவனை விட்டுட்டாங்க. फिर भी उसको बेचने लगे. யோசேப்புக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க? यूसुफ का कितना पैसा में बेचा था? 20-30. அப்பதான் சொன்னேன் ஒருத்தனுக்கு 2 காசுன்னா 10 பேருக்கு 20 காசு. ஆமா. एक व्यक्ति को 2 सिक्का मतलब 10 लोगों को 20 सिक्का पे बेचा. கர்த்தருக்கு நிலைத்திருந்தா 20 காசு எல்லாரும் பங்கிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. वो प्रभु में बने रहा इसलिए उसने सबको मतलब 20 लोगों को पैसा देने लगा. கர்த்தருக்கு நிலைத்திருந்தா आप प्रभु में बने रहेगा तो அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். वो आपको रखवाली करेगा. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. जो यहोवा के लिए बाट जोते वो कभी लज्जा नहीं देखेंगे. கர்த்தருக்கு காத்திருக்கிற வாழ்க்கையில மேன்மையை அடைந்து கொள்வார்கள். जो यहोवा के लिए बाट जोते वो अपनी जीवन पर तरक्की पाएंगे. दानियेल पुस्तकத்துல வாசிக்கும்போது தெரியும். दानियेल पुस्तक दानियेल की किताब में पढ़ते हैं 4 ராஜாக்கள் வந்தாங்க. 4 ராஜா लोग आए. दानियेल அங்க தான் இருக்கிறார். दानियेल भी वहीं पर था. ஒவ்வொரு ராஜா கடந்து போறாங்க. एक-एक राजा चले गए. दानियேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. दानियेल की विषय जय जयकार हुआ. உங்க காரியம் ஜெயமா இருக்க வேண்டும் என்று. आपकी कामों पे जय जयकार होना है. சூழ்நிலைகளை பிரச்சனைகளை பார்க்காதபடி परिस्थिति को मतलब किसी समस्या को मत देखिए. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். प्रभु में बने रहिए. அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். तभी परमेश्वर आपको ऊंचाई देगा. கர்த்தருக்கு நிலைத்திருந்துட்டா வச்சுக்கோங்களேன். प्रभु में बने रह लिया तो யோசேப்பு நாட்கள் பாருங்க. जो यूसुफ का बात की स्थिति को देखिए எப்படி இருந்தாரு? कैसे था? அவன் நிலைத்திருந்ததனால वो बने रहने के कारण அவன் திரும்பவும் கொடுக்கிறவனா தான் இருந்தான். वो दोबारा देने वाला बना. அவன் எங்க இருந்து கொடுத்தான்? वो कहां से दिया? அவன் சம்பாதித்தது ஒண்ணுமே கிடையாது. उसने कुछ भी नहीं कमाया. அவன் சம்பாதித்தது பரிசுத்தம்.
उसने सिर्फ पवित्रता को कमाया, வசனத்தில் நிலைத்திருந்தான். वो वचन में बने रहा। பேரண்ட்ஸ் கிட்ட வாங்கி கொடுத்தான், माता पिता से लेकर दिया, இஸ்மவேலிட்ட வாங்கி கொடுத்தான், इस्माइल से लेकर दिया, அப்புறம் பார்வோன் ராஜாட்ட இருந்து வாங்கி கொடுத்தான், फारूक राजा से भी लेकर दिया, கடைசி வரைக்கும் கொடுக்கிறவனா இருந்தான். अंतिम तक वो देने वाला बनकर रहा। கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருந்தபடினால वो प्रभु के वचन में बने रहने के कारण அவன் சீயோன் பர்வதத்தை போல இருந்தான். वो सिय्योन पर्वत के समान रहा। கொடுக்கிற எப்ப மேல இருப்பான் சொல்லுங்க, देने वाला हमेशा ऊंचाई में रहेगा। बोलिए, நானே ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், मैं पहले भी बोला हुआ है, கீழ இருந்து வாங்குவாங்க, जो देने वाला नीचे से लेंगे, கொடுக்கிற மேல இருந்து கொடுப்பாங்க, देने वाला ऊपर से देगा। கொடுக்கிறவங்கள கத்த மாட்டி கொண்டு இருக்கிறார்। परमेश्वर में देने वाला बनाया, கர்த்தருக்குள் நிலைத்திருந்தா जो प्रभु में तुम स्थिर रहेगा तो மேன்மைப்படுத்துவார், ऊंचाई रखेगा। அப்ப கூட உபத்திரம் வரும், तभी भी उपद्रव तो आएगा, பிரச்சனை வரும், समस्या आएगा। யோசேப்புக்கு வந்த நிந்தை பயங்கரமா இருந்துச்சு, यूसुफ को जो जीवन में आया वो नाम दराई बहुत ज्यादा அந்த था, நிந்தையில கூட அவன் மகிழ்ச்சியா இருந்தான்। और निंदा की स्थिति में भी वो आनंदित में रहा। வாழ்க்கையில் நிந்தைகள் அவமானங்கள் வரும் பொழுது आपके जीवन पर भी निंदा अपमान आते समय கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், आप प्रभु में स्थिर रहना। கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார், परमेश्वर सब कुछ देख लेगा, அவர் பார்த்துக்கொள்ளான்னு அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு वो देख लेगा करके उनके सम्मुख में छोड़कर நீங்க நிலைத்திருந்தா अब बने रहेगा तो வெற்றியை சுதந்திரிக்கலாம் மாறுவீங்க। आप विजय प्राप्त करते रहेंगे। அந்த நிந்தையை மாற்றி போடுகிற தேவன், नाम दराई को हटाने वाला परमेश्वर। நிந்தைகள் இருக்குதா? आपके जीवन पर निंदा है? ராகேல் நிந்திக்கிறவளா இருந்தால், राहेल निंदा उठाने वाली थी, அவ வாழ்க்கையில் பிள்ளை இல்லாம இருந்தபடினால उसके जीवन में मतलब बच्चा नहीं था, அழகுள்ளவள், वो बहुत सुंदरी, யோசேப் யாக்கோபு ரொம்ப நேசிக்கிறவனா இருந்தா, याकूब बहुत उसको प्रेमित करता था, அவருக்கு இல்ல, लेकिन उसके जीवन पे क्या नहीं था? बच्चा नहीं था। கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார், परमेश्वर ने उसको कोख को बंद करके रखा था। வாழ்க்கையில் நிந்தைகளை பார்க்கும் பொழுது उसके जीवन की नामदराई को देखते அது समय வரைக்கும் யாக்கோபை ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு மாற்றி வைக்கல, तब तक मतलब परमेश्वर उस जगह से उसको बदला नहीं था। யாக்கோபு அங்கிருந்து புறப்பட்டு போக முடியல, याकूब वहां से निकल कर नहीं आ पाया। யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னாரு, याकूब से परमेश्वर ने कहा, என்ன சொன்னாரு? क्या कहा? போக்குவரத்து பாதுகாத்துக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு, तेरा जाने का आने का मैं देख लूंगा, அப்ப நான் எல்லாம் தருவேன்னு சொன்னார் मैं யாக்கோபு। सब कुछ तुझे दूंगा। அப்ப அவன் மறந்துட்டான், उसने भूल गया, ஆனா அவன் விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் वो छुड़ाई पाना है तो அங்க யோசேப்பு பிறக்க வேண்டும், वहां पर एक यूसुफ जन्म होना है। யோசேப்பு பிறக்க தண்டி அவன் விடவே இல்லை, जब तक यूसुफ जन्म नहीं हुआ तब तक लाबान उसको छोड़ा नहीं। கொடுக்கிற வரந்தே அங்க பிரச்சனை இருக்கும், देने वाला वहां पर रहने समय तक समस्या रहेगा। கொடுக்கிறவனாக யோசேப்பு கர்த்தர் கொடுத்தாங்க, जो देने वाला यूसुफ को परमेश्वर ने दिया। யோசேப்பு பிறந்த உடனே यूसुफ जन्म होने के बाद லாபான் கிட்ட போய் கேக்குறாரு, लाबान के पास जाके पूछा, நாங்க என் குடும்பத்தோட போறோம், हम अपने परिवार के साथ निकलने जा रहे हैं, தனத்தாரன்னு போறேன், मेरा पिताजी के कराने पे मेरा अपने स्वयं देश में जाना है। இத்தனை முறை சொன்னாலும் விட மாட்டார், कितना बार भी बोलने से वो छोड़ेगा नहीं। லாபான் ஆவிகள் நம்ம எத்தனை தடவை நம்ம சபைக்கு வரலாம் பிளான் பண்ணா விட மாட்டான், ये लाबान की आत्मा कितना भी प्रभु के सभा में जाने के लिए सोचेगा लेकिन छोड़ेगा नहीं। அவங்க போகும்போது பெரிய ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும், वो वहां तक पहुंचाते समय पर आशीष बड़ी आशीष पाओगे। யாக்கோபு அங்க அடிமைத்தனத்துல இருக்கிறான், याकूब अभी दासत्व स्थिति में பல था, முறைகள் சம்பளத்தை மாத்தி வைக்கிறாங்க, कई बार उसका मजदूरी को लोगों ने बदल दिया, விடுதலை கிடைக்கல, लेकिन उसके जीवन में छुड़ाई नहीं था। பிறந்த பிறகுதான் விடுதலை கிடைக்குது, यूसुफ जन्म होने के बाद उसके जीवन पर स्वतंत्र मिला। மாட்டங்களை விடுங்கன்னு கேக்குறாங்க, अभी कम से कम छोड़िए। அப்ப ராகேல் சொல்லும்போது राहेल कहती है, கர்த்தர் நிந்தையை மாற்றி போட்டார், परमेश्वर ने मेरा नाम दराई को बदल दिया, எனக்கு கர்த்தர் குமாரனை கொடுத்திருக்கிறார், परमेश्वर ने मेरे लिए एक पुत्र दिया, இன்னும் கர்த்தர் எனக்கு கொடுப்பான்னு சொல்லி अब और भी मुझे देगा। விசுவாசம் எப்படி இருக்கணும்? विश्वास कैसे होना चाहिए? இன்னும் எனக்கு கர்த்தர் கொடுப்பார், और भी परमेश्वर मुझे देगा। இன்னும் என்ன सभी சுகப்படுத்துவார், मुंह खोलकर बोले, अभी भी परमेश्वर मुझे चंगाई करेगा। பெற்றுக்கொள்ள முடியும், अब मुंह खोलकर बोलते रहेगा तो कबूल करते रहेगा। அன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், मैं अभी भी और अधिक लोगों का मैं आशीष का मूल बनूंगा। நிந்தையை பார்க்காதபடிக்கு नाम दराई को नहीं देखना, கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும் तू பொழுது यहोवा के ऊपर तेरा बोझ रखते அவருக்கு समय, நிலைத்து இருந்தால் उसमें तो बने रहते समय கர்த்தர் நிந்தை மாற்றி போடுவார்। परमेश्वर तेरा नामदारी को हटाएगा। இளையகுமார் வாழ்க்கையில பார்க்கும்போது छोटा पुत्र को जीवन को देखते हैं, என்ன நடக்குது? क्या होता है? இளையகுமார் வாழ்க்கையில நடக்குது, छोटा पुत्र के जीवन पर क्या हुआ? அவன் வாழ்க்கையில் நிந்தை, उसके जीवन पे नाम दरा, தகப்பன் விட்டு வெளியே போயிட்டான்,
पिताजी को घर को छोड़कर आया, எல்லாவற்றையும் செலவு பண்ண பின்பதாக सब कुछ खर्च करने के बाद வாழ்க்கையில் நிந்தைகள் வந்துச்சு, हमारे जीवन पर नामधराई आई, கஷ்டம் வந்துச்சு, कष्ट आई। அப்ப நினைச்சு பார்க்கறான், वो तब सोच रहा है தகப்பன் வீட்டுல வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிடுறாங்களே, मेरे पिताजी की भवन में नौकर भी अच्छा खाना நான் खाते கஷ்டப்பட்டு हैं, கொண்டு இருக்கேன்। मैं अभी इतना कष्ट उठाता हूं। முதல்ல அவன் கஷ்டப்பட்டானா? पहले उसने कष्ट उठाया? அப்பா வீட்டுக்கு கஷ்டமா? पिताजी के घर में पहले रहते समय कष्ट कष्ट था? कष्ट नहीं था। வெளிய போகும்போது கஷ்டமா? बाहर जाते समय कष्ट था? இருக்கிற பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டான், सारा पैसा खर्च किया। செலவு பண்ண உடனே खर्च होने के बाद फ्रेंड्स எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, सारे मित्र लोगों ने उसको छोड़ दिया। இவன் வறுமைப்பட்ட உடனே ये जब मतलब अकाल पड़ने के बाद தேசமே வறுமையில் ஆயிடுச்சான், उसके पास भी कंगालपन, देश में अकाल पड़ने लगा। தேசமே என்ன பண்ணுச்சான்? பஞ்சத்துல போயிடுச்சு। इसके कारण उसका देश में ही अकाल आने लगा। உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், आपका निमित्त मेरे निमित्त इस देश में आशीष ठहरना है। தேசத்துக்கு சந்தோஷம், जब तक हम रहेंगे तब तक इस देश में कुशलता है। தேவ பிள்ளைங்க அங்கங்க செபிக்கிறதுனால தான் जगह जगह परमेश्वर का प्रजा लोग प्रार्थना करते हैं, நிந்தைகளை கத்த விடுதலை கொண்டு வருகிறார், परमेश्वर नामधराई को दूर कर देता है। இந்த கொரோனா 1 2 3 வருது, दोबारा भी कहते हैं कि कोरोना मतलब 1 2 3 आदि आने वाला है। வந்தாலும் தேவ பிள்ளைங்க தேவன் பாதுகாவல், कितना भी आने दे, लेकिन परमेश्वर की प्रजा के लिए परमेश्वर ही रखवाली है। அப்படியே நமக்கு வந்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும்। ऐसे आकर हम मरने से भी हम प्रभु के पास आनंदित रहेंगे। अनुमति இல்லாம நமக்கு ஒண்ணுமே வராது, यहोवा की अनुमति के बिना हमारे जीवन पर कुछ भी नहीं आएगा। ராகேலுடைய கற்பத்தை கர்த்தர் அடைச்சு வச்சிருந்தார், राहेल की कोख को परमेश्वर ही बंद करके रखा था। அவர் எப்ப இஷ்டமாக அப்பதான் திறப்பார், उसकी मर्जी जब वो ही खोलेगा। அப்ப நம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்ப ஆண்டவர் திறக்க சித்தமா அப்பதான் திறப்பார்। हमारा आशीर्वाद को परमेश्वर जब खोलना चाहता है तभी वो खोलेगा। அப்ப இளைய குமாரன் திரும்பி வரும் பொழுது छोटा पुत्र वापस आते समय எங்க வரனாரு? कहां पर? தகப்பன் வீட்டுக்கு। पिताजी कराते। தகப்பன் வீட்ல குறை இருக்குமா? पिताजी के घर पे कुछ कमी था? ஒரு நாள் குறை கிடையாது, कभी कमी नहीं है। பஞ்சம் இருந்துச்சா? अकाल था? கிடையாது, नहीं। ஏன்னா மகன் வந்த உடனே बेटा आने के बाद அங்க விருந்து நடக்குது, वहां पर मतलब ताबा शुरू हुआ। இதுல பஞ்சமா இருந்தா अकाल है तो விருந்து பண்ண முடியுமா? मतलब फीस्ट बना सकते हैं? நிறைய இருக்குதுனால वहां पर बहुत कुछ रहने के कारण அங்க விருந்து பண்ணி சந்தோஷம் பண்றாங்க। वहां पर फीस्ट मनाया। அப்ப அவன் நிந்தையை கத்த மாற்றி போடுகிறார், उसके नामधराई को परमेश्वर ने दूर किया। தகப்பன் வீட்டை நேசிக்கும் பொழுது, जो पिताजी के घर को प्रेमित करते समय, परमेश्वर के भवन के ऊपर प्रेमित करते समय, परमेश्वर को उपस्थिति को प्रेमित करते समय हमारा नामधराई को वो दूर कर देता है। நிந்தையை மாற்றி போட்டுட்டு हमारा नामधराई को दूर करा के உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார், परमेश्वर में ऊंचे स्थान में रखेगा। கீழ இல்ல மேல தான் கொண்டு हमें नीचे नहीं, हमें ऊंचाई में लेकर जाएगा। சொல்லுங்க, கீழ இல்ல மேல சொல்லுங்க। सभी बोलिए, मैं नीचे के लिए नहीं हूं, मैं ऊपर के लिए हूं। கர்த்தருடைய செவிகள் परमेश्वर यहोवा की कानों கேக்குறதா இருக்குது, वो सुनता है। கரங்கள் उसका हाथ குறுகி போனதில்ல, वो छोटा नहीं है, நீட்டப்பட்டதா இருக்குது, वो बड़ा हुआ है। அவர் கரங்கள் நீட்டப்பட்ட இருக்குபடினால उनके हाथ बड़ा हुआ है। தேவன் தம் பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார்। परमेश्वर अपनी प्रजा को ऊंचे स्थान पर रखेगा। அப்ப நீங்கள் நான் உயர்ந்த அடைக்கலத்துல இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார்। आप और हम ऊंचे स्थान पर रहना ही करके परमेश्वर चाहता है। குள் நிலைத்திருக்க வேண்டும், उसके लिए हम प्रभु में बने रहना। தானியேல் கர்த்தருக்கு நிலைத்திருந்தபடினால दानियेल प्रभु में बने रहने के कारण காரியம் ஜெயமா இருந்துச்சு। उसके सारे काम पर विजय हुआ। காரியம் ஜெயமா மாற வேண்டும் என்றால் आपके काम पर विजय होना है तो என்ன செய்யணும்? நீங்க क्या करना है? கர்த்தருக்குள் காத்திருக்கணும், प्रभु के लिए बाट जोड़ना, அவருக்கு நிலைத்திருக்க வேண்டும்। उनसे बने रहना। என்ன பிரச்சனை வந்தாலும் कितना भी समस्या आ जाए, நீங்க நிலைச்சிருந்து பாருங்க, आप बने रहकर देखो, நிச்சயமா ஜெயம் जरूर विजय मिलेगा। படிப்பு காரியங்கள் கூட चाहे पढ़ाई की विषय हो, நல்லா படிச்சான்னு வச்சுக்கோங்க, अच्छा सा पढ़ने से நல்ல வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும்। अच्छा सा जय पा எந்த सकते ஒரு हैं। காரியத்தில் முழு மூச்சா இருந்தா कोई भी काम में पे हम पूरे मन लगाकर करते நம்ம समय ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்। हम जय पा सकते முடியுமா? हैं। முடியாதா? हो सकता है? முடியாததா இருக்குதா? कुछ भी काम असंभव है। நீங்க தேவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க வேண்டும் என்றால் परमेश्वर आपको ऊंचे स्थान देना है तो நம்ம எங்க இருக்கணும்?
हमें कहाँ रहना है? அவர் சமூகத்துக்கு வரணும். उनकी उपस्थिति के अंदर रहना அப்பத்தை है. விட்டு நோக்கி வரணும். रोटी की भवन को देख कर आना है. ரூத் புத்தகம் வாசிக்கும் போது தெரியும். रूत की किताब में हमने पढ़ते हैं. ரூத் மோவாபிய ஸ்திரீ. रूत मोवाब स्त्री है. மோவாப் ஸ்திரீக்கு ஆசீர்வாதம் கிடையாது. मोवाब स्त्री को मोवाब में रहने से आशीष नहीं है. அந்த ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு ஓடி வராங்க. वो आशीर्वाद को नहीं चाहिए करके छोड़ के आ रही है. நகமி சொல்றாங்க. नवोमी कहती है. பெத்லெஹேம்ல ஜனங்களை கர்த்தர் சந்திக்கிறார். बेथलेहम में परमेश्वर अपने प्रजा से मुलाकात करता है करके சந்திக்க அறிந்து கொண்டு அப்பம் தருகிறான் அறிந்து கொண்டு वहां पर रोटी मिलती है करके सुनकर புறப்பட்டு வருகிறாள். वो वहीं से निकल के आ रही है. மருமக்களை அனுப்பி விடுறா. अपनी बहू को कहती है तू जा. நீ இந்த ஊர்ல இருங்க நாங்க வர வேண்டாம் அப்படிங்கறாங்க. तू अपना मोवाब देश में रहो तू मेरे पीछे मत आओ. ரூத் மட்டும் பிடிச்சு கொண்டாள். लेकिन रूत लगातार उसको पीछे करने लगी. ஓர்பால் ஓடி வந்து முத்தம் கொடுத்து ஓடி போயிட்டா. ओरपाल दौड़ कर आकर एक चुम्मा लगाकर चली गई. ரூத் வந்து பிடிச்சு கொண்டா. लेकिन रूत पकड़ गई. ரூத் பிடிச்சு கொண்ட பின்னாடி ஆசீர்வாதம் அவளுக்கு தெரியுமா? रूत उसका आशीर्वाद को पता है? அவளுக்கு தெரியாது. उसको नहीं पता. கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். परमेश्वर जानता है. அவர் பெரிய ஒரு சந்ததியா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். उसको एक बड़ा संतान बनने का परमेश्वर का इच्छा. நம்ம ஒண்ணும் தெரியாது. हमारा दृष्टि से ये दृष्टि से नहीं पता चलेगा. கர்த்தருக்கு நிலைத்திருந்தால் आप प्रभु में बने रहेगा तो நிந்தைகளை நீங்க சகித்துக் கொண்டிருந்தால் आपकी नामधराई को आपका जो कष्ट को आप सहलेगा கர்த்தர் உன்னை மேல கொண்டு போவார். परमेश्वर एक दिन तुझे ऊंचाई पर रखेगा. हालेलुया करें. हालेलुया. இன்னைக்கு நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். आज थोड़ा सा कष्ट लग रहा होगा. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே. वो लोग अच्छे स्थिति पर நல்லா இருந்துட்டு போட்டும். अच्छा रहने दे. கர்த்தர் உங்களை தூக்க நேரம் வரும். परमेश्वर आपको उठाने का समय आएगा. நேரம் கர்த்தர் தூக்குவார். वो समय जरूर उठाएगा. அது வரைக்கும் சில பாடுகள் பிரச்சனை நமக்கு வரும். तब तक थोड़ा सा कष्ट उपद्रव मिलेगा. மேல போன பின்பதாக ऊंचाई पे जाने के बाद நம்ம ஒருவனை எதிர்த்து நிக்க முடியாது. हमारे कोई विरोधित नहीं रहेगा. யோசேப்பு யாரை எதிர்த்து நின்னு முடிஞ்சதா? यूसुफ का विरोध कोई खड़ा हो पाया? அனி 10 பேர் வந்து குழி தூக்கி போட்டாங்க. वो 10 लोग मिलकर उसको गड्ढे में गिराया. 10 பேர் வந்து தலை வணங்குறாங்க. अभी 10 लोग आकर उसको दंडवत करने लगे. 10 பேர் சொல்றாங்க. वो 10 लोग कहते हैं என்ன சொல்றாங்க? क्या कहा? செஞ்ச பாவம் தான் இங்க வந்து தள்ளி விட்டு இருக்குது. हमने जो मतलब पाप किया है वही हम इधर खड़ा किया है. உணர்வு அடைறாங்க. वो उनकी जीवन पर एक महसूस करने का आत्मा दिया. சண்டை போட்டுக்கிட்டாங்க. आपस में एक दूसरे से लड़ाई करने लगे. நம்ம தப்பு பண்ணும் பொழுது जब हम गलत काम करते समय நமக்கு தாழ்மை மனப்பான்மை வரும். जरूर अपने आप मतलब हम नीचे होने का स्थिति आएगा. हम मन फिराया உயர்ந்த அடைக்கலத்தை கத்த வைப்பார். परमेश्वर हमारे लिए ऊंचे स्थान देगा. நிச்சயமா கத்த வைப்பார். जरूर वो देगा. அவர் யாருக்கும் பொல்லாங்கு செய்கிற தேவன் அல்ல. वो किसी को बुराई करने वाला परमेश्वर नहीं. உயர்த்துவேன் சொல்லிட்டாருனா आपको ऊंचाई में दूंगा करके बोल दिया तो கண்டிப்பா जरूर உயர்த்துவார். वो ऊंचाई करेगा. வரைக்கும் அவர் பலத்து கரத்துல அடங்கி இருக்கணும். वो ऊंचाई करने समय तक उसका भुजबल में हम बिल्कुल थाम के रहना है. कब तक? தேவனுடைய ஆசீர்வாதம் வரணும்டியும் प्रभु का आशीर्वाद आने समय तक காத்து இருக்கணும். हम बाट जोना. சிலர் காத்து இருக்க மாட்டோம். कुछ लोग बाट जोते नहीं है. சிலர் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம். कुछ लोग जल्दीबाजी करते हैं. அரேஞ்ச் வேணாம். जल्दीबाजी नहीं. எந்த ஒரு காரியத்தை வெயிட் பண்ணி பாருங்க. कोई भी विषय के लिए बाट जो कर देखिए. வெயிட் பண்றீங்களா? बाट जोते हो? வீட்ல இருந்து புறப்பட்டோனே வெயிட் பண்றீங்க. जो घर से निकलते समय पर आप थोड़ा वेट करके வெயிட் आते பண்றீங்களா हो. இல்லையா? वेट करते नहीं करते? சொல்லுங்க. बोलिए. कैब बुक பண்றீங்க. कैब बुक करते हैं. ஒரு கேப் விட்டுட்டு போயிருது. एक कैब छोड़ के चला जाता है. कैब का वेट பண்ணுவீங்க. दूसरा कैब के लिए इंतजार करते हैं. ऑटो கூப்பிடுவீங்க. ऑटो बुलाते हैं. அவங்க கூட வெயிட் பண்ண மாட்டோம் वो போயிடும். भी वेट नहीं करता चला बस जाता है. வரும். बस आएगा. நீங்க யார போற நேரத்துல வண்டி எடுத்து போயிடுவான். आप चढ़ने के लिए जाओगे तो बस निकल जाते हैं. फिर वेट करते हैं. எப்படியாவது வெயிட் பண்ணா ஏறி வரணும். कैसे भी वेट करते करते आप आ जाते हैं. அப்போ வந்தாலும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். ऐसे आने से आशीष पाओगे. நம்ம வெயிட் பண்றதுனால சோர்ந்து போக கூடாது. हम वेट करने के कारण हम निराशा में नहीं रहना. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். परमेश्वर में आशीर्वाद करते हैं. தேவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க வேண்டும் என்றால் परमेश्वर में ऊंचाई में रखना है तो கொஞ்சம் வெயிட் பண்ணணும். थोड़ा सा इंतजार करना. सहिकணும். थोड़ा नाम मतलब थोड़ा परेशानी को उठाना है. திசமாரி போயிர கூடாது. योना जैसे अपना दिशा बदल कर नहीं जाना. யோனா திசமாரி போனார். योना दिशा बदल दिया है. ஒரு முறை வந்து நல்லா தூங்குறாரு. एक बार अच्छा सा वो सो रहा था. பயங்கர சூறாவளி காற்று. बहुत आंधी तूफान. கடல் கொந்தளிப்பு. बहुत समुद्र उमड़ रहा है. அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. सब कुछ हो रहा है लेकिन योना को कोई चिंतित ही नहीं है. கொரட்டு ஓட தூங்கிட்டு இருக்காரு. वो अच्छा सा कराटे मार कर सो रहा है. அப்புறம் எல்லாரும் கேக்குறாங்க. फिर सब पूछ रहे हैं
என் நிமித்தம் தான் வந்திருக்குது, मेरा निमित्त ही हुआ, என்னத்துக்கு கடல்ல போடுங்க. मुझे उठाकर समुद्र में फेंको. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, तब वहां पर रहने वाला कहते हैं, உன்னுடைய குற்றம் எங்க மேல சுமருமே, तुम्हारा जो दोष हमारे ऊपर आ जाएगा, நான் எங்க மேல வேண்டாம் பாவம் செய்ய கூடாது, हम पाप नहीं करना चाहते हैं. அப்படி எல்லாம் புலம்பும்போது ऐसे करके बोलते समय யோனா சொல்ல தூக்கி போடுங்க. योना कहते मुझे उठाकर फेंको. யோனா குறித்து யாருக்கு அக்கறை வேணும்? योना के बारे में किसको चिंतित होना चाहिए? கர்த்தருக்கு. परमेश्वर. உங்களை குறித்து யாருக்கு அக்கறை வேணும்? आपके बारे में किसका चिंतित होना है? கர்த்தருக்கு. परमेश्वर கணவன் को. அக்கறை இல்லையே, पति को बिल्कुल चिंतित नहीं है, पत्नी को बिल्कुल चिंतित नहीं, कोई भी चिंतित करने की जरूरत नहीं. परमेश्वर आपके ऊपर मतलब ध्यान करते हैं, कैसे भी परिस्थिति हो आपके ऊंचा स्थान देगा. योना को देखिए अच्छा सा सो रहा था, अब क्या हुआ? समुद्र में फेंक दिया. समुद्र में डालने के बाद जब परमेश्वर ने तैयार किया हुआ वो जो मछली उसको उठा कर ले गया. आपको मतलब वहां से फेंकने से पहले ही परमेश्वर एक मछली को तैयार किया. आप सोचते हैं मुझे उठाकर सब लोगों ने फेंक दिया. आपको जब डालते समय पर परमेश्वर उसको आपको उठाता है, परमेश्वर आपको ऊंचा स्थान में जाएगा. आपको मतलब योना अच्छा सा मछली में अंदर रखे लेके गया. दूसरा अध्याय में पढ़ते हैं वो मतलब समुद्र के तट पर रहकर, वो समुद्र के गहराई पर रहकर वहीं पर वो प्रार्थना कर रहा है. कैसे प्रार्थना किया? अच्छा सा जो वातावरण बिल्कुल संभव रहते समय प्रार्थना नहीं करते, जब संकट आ गया तो प्रार्थना करते हैं. वो बिल्कुल समुद्र की गहराई से प्रार्थना कर रहा है. चाहे वो प्रार्थना करे ना करने से भी परमेश्वर क्या कहा ले जाएगा इसको? नीनिवे में लेकर जाएगा. लेकिन उस परिस्थिति में वहां पर रहकर प्रार्थना कर रहा है, हे परमेश्वर मुझे क्षमा कर कहता है. उसकी प्रार्थना अभी भी कि मतलब नीनिवे में मुझे मत लेके मत जाओ, लेकिन जो मछली की आज्ञा नीनिवे पे पहुंची. योना से मछली नहीं बात किया, योना से मछली बात किया तो क्या हो जाता? बिल्कुल मतलब डाइजेस्ट हो जाता है. उस दिन बिलाम के पास गधा ने बात किया. அந்த மாதிரி யோனாட்ட மீன் பேசினு வெச்சுக்கோங்க, ऐसे योना से मछली बात किया तो ஒன்ன पर என் ஜீவன் போயிருப்பான்னு இருக்கும், मेरा जीवन चला जाएगा करके बोल देता. என் வேலை செஞ்சு முடிச்சிட்டு போறேன், इसलिए मैं अपना काम कर लूंगा. நேரா போய் எங்க போய் கக்கிச்சான், सीधा जाके काम पर छोड़ा. நீ ஒழுங்கா இல்லனா तुम ठीक नहीं है तो கத்த கக்கிடுவார். ஹalleluya. परमेश्वर उल्टी कर देगा. எங்க பண்ண அவர் நாம மகிமைப்பட முடியாது. कहां पर उल्टी करेगा? उनका नाम महिमा होने के लिए उल्टी करेगा, हमारे लिए नहीं. அது வலது கைக்கு இடது கை வித்தியாசம் அவ்வளவு லட்சம் ஜனங்க இருக்காங்க. इसलिए दाहिने और बाएं जो मतलब उसका जो डिफरेंस पता नहीं, ऐसे 1,20,000 लोग. உயர்ந்த அடைக்கலத்துல கத்த வைக்கணும் நினைக்கிறாரு. परमेश्वर इसको ऊंचे स्थान पर रखना चाहता है. वहां पर जाके उसका एक मतलब झोपड़ी बनाकर बैठा हुआ है, वहां पर एक झोपड़ी लगाकर बैठा हुआ है. इसका एक शब्द से वहां पर राजा से सब लोग नीचे आने लगे. ये क्या कर रहा है? वो सो रहा है. कहाँ पर सो रहा है? वहां पर मतलब रेंट की पेड़ के नीचे सो रहा है. परमेश्वर मतलब लोगों को जिलाने के लिए लेकर आया. वहां पर कलीसिया में कितना लोग था वहां पर? அந்த பட்டணம் பூரா அவனுக்கு தான் சபை. वो पूरा जो वहां पर क्षेत्र पूरा उसका ही कलीसिया. அந்த ஜனங்க என்ன ராஜா வரை ரட்சிக்கப்படுறான், राजा तक उद्धार पा रहा है. அவனுக்கு என்ன குறை இருக்கும்? उसका क्या कमी था? ஆனா அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. वो सारा उसको पता नहीं है. ஜனங்களை குறித்து இந்த பயங்கரமான காரியம் अलिकर जन नचिकिंड இருந்தான். ये लोगों के बारे में उसका मन में ये था कि ये तो मतलब नष्ट में जाने वाले हैं. உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மள வைக்கிறவரா இருக்கிறார். परमेश्वर में ऊंचे गढ़ पर रखने वाला है. தேவன் எப்ப உயர்ந்த அடைக்கல வைப்பார்னா, परमेश्वर कब हमें ऊंचे गढ़ पर रखेगा? அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, उनकी बात मानते समय. ஒரு வசனம் வாசிங்க, ஏசாயால 25:4 வாசிப்பலாம். यशाया 25वां अध्याय 4वां वचन, 4 वचन. यशाया 25 वर्ड्स 4.
क्योंकि तू संकट में दीनों के लिए गढ़ और जब भयानक लोगों का झोंका दीवार पर बछोर के समान होता था, तब तो दरिद्रों के लिए उनकी शरण और तपन में छाया का स्थान हुआ। எளியவனுக்கும் ஒடுக்கப்படுறவனுக்கும் ஆண்டு அப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். दीनों को और दरिद्रों के परमेश्वर ही उसकी सहारा। அப்ப ஆண்டவர் தேவன் தம் பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருக்கிறார். परमेश्वर अपने बच्चों के लिए वो सहारा है। கொடூரமான மோதடிக்கிற அலை போல வந்தாலும் जो भयानक जोखा आने से भी நீங்க என்ன பண்ண கூடாது? आप क्या नहीं करना? என்ன கூடாது? क्या नहीं करना? பயப்பட கூடாது. डरना नहीं। பயந்தவனுக்கு எல்லாம் நடக்கும். जो डरता है उसके लिए सब कुछ आएगा। யோபு பக்தன் பயந்தான். अयुब भक्त वो डर गया था। कैसे डरा था? பிள்ளைங்க தப்பு பண்ணிருப்பாங்களோ நினைச்சான். शायद मेरे बच्चों ने गलत काम किया हो। பயந்த காரியம் எனக்கு நடந்தது என்று சொல்லுகிறான். जो कुछ वो डरा था वो डरावट आ गया। நீங்க கத்து மேல் பாரத்தை வச்சு விட்டு परमेश्वर के ऊपर अपना बोझ रखकर பிள்ளைங்களை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பான்னு சொல்லி मुझे मेरे बच्चों को परमेश्वर ऊंचे स्थान देगा करके हमें प्रार्थना करना है। कैसे? संगीत 46:1 वासिக்கும்போது भजन संगीत 40वां अध्याय पहला वचन, यहोवा मेरे लिए உயர்ந்த அடைக்கலமானவர், मेरा ऊंचा गढ़ है। இருக்கிறாரா? रहता है। யாருக்கு? किसके लिए? அவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு, जो यहोवा पे बाट जोतने वालों के लिए கத்தவங்களை நீக்கி போடும் பொழுது तुम्हारा नाम दराई को हटाते समय தேவன் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார்। यहोवा के आपके ऊंचे स्थान बनकर रहते समय आखिरी में உங்க சந்தோஷத்தை கத்த திரும்ப தருவார்। आपकी मगन को परमेश्वर दोबारा देगा। சந்தோஷம் இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் जो जिनकी जीवन पर आनंदित नहीं है, சபையில வந்து சொல்லுங்க சந்தோஷமா இருங்க அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அப்படி சொல்லுவோம்। ऐसे कलीसिया में कहते हैं कि जो आनंदित रहने वाला அல்லேலூயா करो तो सभी बोलते हैं। சந்தோஷம் வராது। जो बोलने से आनंदित नहीं आएगा। பாவத்தை மனம் திரும்பும்போது, जब हमारा अपने पापों से मन फिरोते समय, அக்கிரமத்திலிருந்து வெளியே வரும் பொழுது, हमारा अधर्मों को छोड़कर आते समय சந்தோஷத்தை கத்த திரும்ப தருவார்। आनंदित को परमेश्वर दोबारा देते हैं। दावीद संगीतकार पाप செஞ்சிட்டான், जो मतलब भजन संगीत वाला मतलब पाप कर लिया, संगीतन दावीद दाऊद ने पाप किया, बत्सेबल எடுத்துக்கொண்டான், बत्सेबल को उसने उठा लिया, கணவனை கொன்னு போட்டான், फिर उसकी जो पति को मार डाल दिया। கத்த அவனை தண்டிக்கிறார்। परमेश्वर उसको दंड देता है। दंड देते समय ஆண்டவரே என் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கன்னு கேக்குறான்। हे परमेश्वर मुझे दोबारा वो आनंदित दे दो, நிலவரமான ஆவி எனக்கு கொடுங்கன்னு கேக்குறான்। स्थिर मन की आत्मा मुझे दो। அவன் நிலவரமான ஆவி அவன்கிட்ட இல்ல। वो स्थिर मन की आत्मा उसके पास नहीं था। 51 வாசிக்கும்போது தெரியும்। भजन संगीत 51वां अध्याय में, ஆண்டவரே திரும்ப என்ன உயிர்ப்பிக்க மாட்டீரோ? दोबारा मुझे जिलाओ परमेश्वर। தேவன் தம் பிள்ளைகளை திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டும்। परमेश्वर अपने बच्चों को दोबारा जिलाना है, சந்தோஷத்தை திரும்ப தந்து दोबारा आनंदित से भरना है। நம்ம என்ன பண்ணணும்? हमें क्या करना है? மகிழ்ச்சியாக்க வேண்டும்। हमें मगन कराना है। மகிழ்ச்சியாக்க முடியுதா? मगन करा सकते हैं? அந்த இளையகுமாரனுக்கு சந்தோஷம் வந்தது போல, जो छोटा पुत्र को जीवन पर आनंदित आया, ஒண்ணுமே இல்ல, அவனுக்கு வாழ்க்கை எல்லாம் இழந்து போச்சு। उसके जीवन में सब कुछ नष्ट हो चुका है। திரும்பி வந்த உடனே தான் वो पिताजी का घर पे वापस आने के बाद परमेश्वर क्या किया? संतोषத்தை தந்தார், दोबारा आनंद देने लगा। परमेश्वर को उपस्थिति में जब जब हम आते हैं, संतोषத்தை கத்த திரும்ப தருகிறார்। हमारा मगन को वो दोबारा देता है। दावीद வாழ்க்கையில சந்தோஷம் எப்போ வந்துச்சுனா, दाऊद की जीवन पे कब दोबारा आनंदित आने लगा? संतोषம் வந்த उடனே என்ன சொல்றானா, वो आनंदित आते से कहता है, உம்முடைய வேதத்தை போதிப்பேன், मैं अपराधियों के आपका जो वचन को मैं सिखाऊंगा, பாவிகள் உம்மிடத்தில் வருவார்கள், पापी लोग तेरे ओर फिरेंगे। அப்ப நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற பின்பதாக हम उद्धार की आत्मा पाने के बाद ரட்சிப்பில கொண்டு வர வேண்டும்। बहुत लोगों को परमेश्वर के सम्मुख में लाना है। ரட்சிப்பு தான் நமக்கு மகிழ்ச்சிங்க। वो मतलब उद्धारी हमारे लिए मगन। அப்படிதானே? आमेन। நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த ஜனங்கள் நம்மளை சந்திக்கும் போது, कई सालों के बाद जो लोग हमें दोबारा देख लिया तो சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? आनंदित आता है नहीं आता? எனக்குலாம் இடைக்கிடைக்கு சந்தோஷம் வரும்। मुझे तो बीच बीच में आनंदित आती है। கடந்த ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், पिछले हफ्ते में एक शादी में गया था। 20 வருஷம் முன்பு ஒருத்தர் சந்திச்சிருக்கானே, लगभग 20 साल की पहले एक व्यक्ति से मिला था, वो दोबारा मिला। அவர் என்ன பார்த்துட்டு, उन्होंने मुझे देख के, அது கிட்டத்தட்ட கல்யாணத்துல 1000 பேர் கிட்ட இருந்தாங்க, लगभग उस शादी में 1000 लोगों से ज्यादा लोग था, बहुत भीड़ था। மேல பார்த்துட்டு என்ன உடனே வந்து என்ன பார்த்துட்டு பிரைஸ்ல சொன்னாரு, எங்க ஏரியால நீங்க ஊழியம் செஞ்சிருக்கீங்கனாரு। मुझे मेज पर उन्होंने देखकर नीचे में आने के बाद कहने लगे, हमारे एरिया में आपने सेवा किया था। அந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்।
वो आनंदित, बहुत आनंदित எங்க இருந்தாலும் நம்மள சந்திக்க வராங்க பாருங்க. कहां कहां से लोग हमसे मिलने आते हैं. அடுத்து கொஞ்ச நாள் சாப்பிட்டு இன்னொரு நாள் 2 நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல ஒரு ரிசப்ஷன்ல இருந்தோம். 2 दिन के बाद एक रिसेप्शन में थे. அங்க பாருங்க, वहां पर देखिए, அங்க முன்னாடி நிறைய பேர் உட்கார்ந்தாங்க. वहां पर लोग बहुत लोग बैठे हुए थे. ஓ தம்பி வாசுதேவன் ஒரு தம்பி இருந்தாங்க. एक वासुदेवन करके एक लड़का आया. பாஸ்டர்னு சொல்லிட்டு, आप पास्टर जी है, ஓடி வந்து என் ஃபோன் நம்பர் வாங்கி இருக்காங்க. वो आकर मेरा फोन नंबर उन्होंने लेने लगा. அவர் நம்ம முன்னம்பட பார்த்ததே கிடையாது. मैं आगे पीछे कभी देखा नहीं. இருந்தாங்க, நிறைய பாஸ்டர் இருந்தாங்க, 4 वहां पर 4-5 पास्टर लोग बैठे हुए थे. என்கிட்ட மட்டும் நம்பர் வாங்கிட்டு, लेकिन उसने मेरे पास आकर नंबर लिया. சபைக்கு வரேன்னு சொல்லி இருக்காங்க. पास्टर जी आपका कलीसिया में मैं आऊंगा करके कहने लगा. போறது ஒரு நல்ல காரியமா இருக்கும். हम जहां पर भी जाते वो अच्छा काम होना चाहिए. நம்ம மூலமா ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். हमारे द्वारा लोग प्रभु की सभा में आना है. அந்த ஆத்மா எங்க இருக்குன்னா கல்யாணபுரி சபை பக்கத்துல மயூர்விகா फेस 3 ல இருக்காங்க. वो जो लड़का मयूर विहार फेस 3 में रहता है, அந்த குடும்பத்தோட இருக்காங்க. वो परिवार समेत रहते हैं. அவங்கலாம் வரணும் ஜெபம். वो सब आना है प्रभु की सभा में. உள்ள வந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். वो अंदर आने से वो जो आनंदित को पाएंगे. எனக்கு ஏன் அந்த சந்தோஷம் வருதுன்னா, मुझे में क्यों ऐसा आनंदित है? फोन नंबर வாங்கி வச்சினா, एक व्यक्ति मेरे से फोन नंबर लिया तो நான் சந்திப்பேன். कैसे भी उनसे मैं मिलूंगा. இயேசுக்குள்ள கொண்டு வரணும். कैसे भी उनको यीशु के अंदर लाना है. அதுதான் மகிழ்ச்சி. वही हमारे लिए मगन. நம்ம பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, चाहे पैसा कमा रहे नहीं कमा रहे, लोगों को प्रभु के पास लाना. एक मतलब एक आत्मा बहुमूल्य है. वो आत्मा उद्धार पाकर प्रभु की सभा में आ रहा नहीं आ रहा. प्रभु का सत्य वचन को हमें सुना देना है. सत्य वचन उसको छुड़ाएगा. आज सुबह भी एक आत्मा मेरा घर पे आया था. एक कैलेंडर में देख के भेजा. प्रभु की सभा में आइए, आपका समस्या के लिए हम प्रार्थना करेंगे. क्योंकि प्रभु के खोज कर जो आते हैं उनको वचन को डाल देना चाहिए. वही हमारे लिए सचमुच की आनंदित है. प्रभु में बने रहेगा तो निंदा नामधराई हट जाएगा. परमेश्वर में ऊंचे स्थान में रखेगा. वो दोबारा हमें उद्धार की आत्मा से देगा. आपकी हर्ष दोबारा मिलना है तो आपको प्रार्थना करना है. जो नया साल जाने से पहले एक एक परिवार प्रार्थना कीजिए. कम से कम एक एक परिवार 5 कैलेंडर लेकर जाइए. जितने मतलब जिन्होंने मतलब यीशु को ग्रहण नहीं किया हो, उस परिवार में आप वचन मतलब ये कैलेंडर दीजिएगा. वो वचन पढ़कर वो मन फिरा जाए, वो आनंद काल के जीवन को प्राप्त करे. वही हमारे लिए मगन है. जो उद्धार नहीं पाए ऐसे लोगों के पास दीजिएगा. देंगे सब लोग. एक परिवार 5 कैलेंडर लेकर जाइए. आपके लिए एक कैलेंडर और 5 कैलेंडर ले जाके प्रार्थना करके 5 परिवार में देंगे. उतना भी नहीं, एक और भी मैंने रखा हुआ है. जो परिवार को आपने दिया है उस परिवार का जो फैमिली मेंबर्स का मतलब जो फैमिली हेड ऑफ द फैमिली का नाम मुझे दीजिए. फोन नंबर नहीं चाहिए, सिर्फ नाम दे दीजिएगा. उस नाम के लिए हम इस साल पूरा प्रार्थना करेंगे. जरूर नया साल में परमेश्वर उनको लाएंगे. जो 5 लोगों में से 2 लोगों को परमेश्वर लाएगा तो हमारा कलीसिया कैसे होगा? 3 भाग बढ़ेगा. 1 भाग अभी 3 भाग बनेगा. बढ़ेगा नहीं बढ़ेगा? बड़ा सेवा नहीं करना. आपकी जो आनंदित दोबारा बोलना है तो प्रभु में बने रहना. एक छोटा काम करके देखिए, हमारा देश जल्दी प्रभु में आएगा. मैं सारे कलीसिया में मैं कहता हूँ, कैसे भी एक परिवार मतलब 5 परिवार को लाएगा तो जो नरक में जाने से वो आत्मा बचने से हमारे लिए मगन होगा. आपके लिए एक आनंदित होगा. आपके द्वारा मैंने आया करके बोलेंगे. मुझे बहुत आनंदित है. मुझे एक व्यक्ति ने मतलब उद्धार में लाया. ऐसे बहुत लोगों को उद्धार में मैं करता हूँ. करना है तो वही आनंदित है. मुझे उस आनंदित में आपको भी आना है तो सब
प्रार्थना करेंगे। प्लान பண்ணுங்க, प्लान करिए। कैलेंडर्स எல்லாம் வந்துருச்சு, कैलेंडर्स आ चुका है। मैं உங்களுக்கு 19ஆம் தேதி தந்தறலாம் நினைக்கிறேன்। ज्यादा देर मैंने 19 तारीख को आप लोगों को दे दूंगा। அடுத்த வாரம் கூட வாங்கிட்டு போங்க, 12ஆம் தேதி கூட வாங்கிட்டு போங்க। 12 तारीख को भी आप लेकर जाइए। சபை கொண்டு வந்து கொடுக்கிறோம்। कलीसिया में आके मैं दूंगा। புது வருஷமும் நான் காலையில தொங்கட்டும்। जो नया साल के पहले आप कैलेंडर आपका घर पे रहे। ஜெபம் பண்ணி 5 கால் எடுத்துட்டு போங்க। सब लोग मतलब प्रार्थना करके 5 कैलेंडर लेकर जाइए। தமிழ் हिंदी எந்த லாங்குவேஜ் வேணுமோ வாங்கிட்டு போங்க। तमिल हिंदी कोई भी लैंग्वेज में लेकर जाइए। எல்லாம் ஜெபம் பண்ணு, தமிழ் हिंदी इंग्लिश 3 லாங்குவேஜ்। तमिल हिंदी इंग्लिश 3 लैंग्वेज में है। ஜெபம் பண்ணி எடுத்துட்டு போங்க। मतलब प्रार्थना करके ले जाइए। देने के बाद उस परिवारों को जो हेड ऑफ द फैमिली का नाम लेकर दीजिए। आप लोग भी रखकर डेली प्रार्थना कीजिए। हम भी प्रार्थना करेंगे कैसे भी लोग उद्धार पाकर प्रभु की सभा में आ जाएं। सब प्रभु का हाथ में अर्पण कर दे। हालेलुया। निंदैகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பே। நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பே। கிருபை ஒன்றே போதுமையா, உம் கிருபை ஒன்றே போதுமையா। நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல்। நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல்। புது பாடல் தந்து ஆசீர்வதியோ புது பாடல் தந்து ஆசீர்வதியோ பரவசமாயிடுவே। எக்காலம் நான் ஊதிடுவேன், எக்காலம் நான் ஊதிடுவேன்। நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல்। நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல்। ஊரெல்லாம் செல்வேன் பறைசாற்றுவேன், உன் நாமம் உயர்த்திடுவேன்। ஊரெல்லாம் செல்வேன் பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன்। சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன்। நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல்। நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல்। ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன்। ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன்। ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே। நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல்। நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல்। ऐसे सब प्रभु का हाथ में अर्पण कर जब प्रभु में बने रहते समय सिय्योन पर्वत के समान वो
स्थिर रहेंगे। நிலைத்திருக்கும் நம் நிந்தைகள் எடுத்து போடப்படும்। स्थिर रहते समय पर हमारा नाम दराय हट जाएगा। உயர்ந்த அடைக்கலத்தில் கத்த வைப்பார்। स्थिर रहते समय हमें ऊंचे स्थान पर रखेगा। நிலைத்திருக்கும் போது संतोष मகிழ்ச்சியா மாறும்। स्थिर रहते समय पर हमारे जीवन पर मगन और आनंदित आते रहेगा। संतोषமா மாறும் வேதம் சொல்லி இருக்குது। परमेश्वर का वचन कहता है तेरा दुख हालेलुया आनंदित में बदलेगा। கர்த்தருக்கு நிலைத்திருந்தால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும்। परमेश्वर में तू बने रहेगा तो आनंदित को पाएगा। दाऊद சொல்றவனமாக जैसे दाऊद कहता है நிலவரமான ஆவி என்னிடத்தில் स्थिर आत्मा मुझ में दे। நம்முடைய ஆவியை எடுத்து போடாதீங்க ஆண்டவரே। तेरा आत्मा को मुझ में से हटा दे प्रभु। அப்பொழுது பாதலுக்கு வழியை போதிப்பேன்। तब अपराधियों को तेरे वचन को मैं दिखाऊंगा। पापी लोग तेरे ओर फिरेंगे। மாற்ற முடியாது। ऐसे परमेश्वर में बनाने के लिए ஒவ்வொரு குடும்பத்துக்கு आए हुए हर एक प्रजा को परमेश्वर तसल्ली देता है, अगुवा करता है। प्रभु में बने रहने के लिए கனி கொடுக்கிற ஜனமாக उनमें बने रहकर फलता देने के लिए परमेश्वर का हाथ में सब लोग अर्पण कर दे। हे दयालु परमेश्वर इस समय के लिए आपको धन्यवाद देते हैं அற்புதமா நடத்தி வந்தீங்க। जो बीता हुआ 11 महीने तक अपने अद्भुत रीति से चला। கிருபைக்கு நன்றி செலுத்துறோம்। इस 12वीं महीने को देखने के लिए भी आप अनुग्रह किया प्रभु। निर्मूलமாக உம்முடைய சுத்த கிருபை ராஜா। हम प्रभु अभी तक मिटा नहीं तेरे अनुग्रह की वजह से கிருபையில எங்களை வழிநடத்த முடியாது ஆச்சரியம்। तेरा अनुग्रह को हम याद करते परमेश्वर। ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம்। हर एक परिवार को तेरे लहू के नीचे रखिए। ஆறுதல் நாயகனா இந்த ஆறுதல் படுத்தி வழிநடத்த முடியாது ஆச்சரியம்। आप ही तसल्ली देता हुआ परमेश्वर है, आप ही हर एक बच्चा को तसल्ली देने के लिए मांगते हैं। सिर्फ आपका नाम को ऊंचा रखिए राजा। लगातार हमारे बच्चे जो लिख रहे एग्जाम के लिए प्रार्थना करते हैं, अच्छा हमारे बच्चों को परमेश्वर बुद्धिमान बनाइए। ये जो ठंड ये परिस्थिति कुछ भी हमारे बच्चों को मतलब ठोकर नहीं खाना चाहिए। आपकी चट्टान के नीचे रखे दापिए राजा। हर एक बच्चों को तेरा लहू के नीचे रख देते। ये सप्ताह पूरा प्रभु हर एक प्रजा के साथ तेरा उपस्थिति तेरा प्रशंसा बात साथ रहने के लिए मांगते हैं। यीशु के नाम से मांगते खुदावंद आमेन। कतरे स्तोत्री मुल्लमेड परिशुद्ध नामते स्तोत्री आत्मावे कतरे स्तोत्री சகல பகாரங்களையும் மறவாதே ஆமென்। இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யமும் பசுங்களோடும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் மீண்டும் இருப்பதாக ஆமென் ஆமென்। மேகத்திலே நான் வந்திறங்குவேன், வேகமே ஒரு நாள் நான் உயிர்த்தெழுவேன்। மேகத்திலே நான் வந்திறங்குவேன், வேகமே ஒரு நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்று உரைத்த தேவா ஏக திவ்ய பூவா இயேசுவே இறைவா வேகம் வருவேன் என்று உரைத்த தேவா ஏக திவ்ய பூவா இயேசுவே இறைவா வேகம் வருவேன்। வானம் திறந்துவேன் வந்திறங்கி வரவே தந்தரலுவே வானம் திறந்துவே வல்லாவிரே வந்திறங்கி வரவே தந்தரலுவே அன்பினருள் மாறியே வாழுவே அன்பரினேசம் பொங்கி படவே அன்பினருள் மாறியே வாழுவே அன்பரினேசம் பொங்கி படவே। हालेलुया हालेलुया हालेलुया। प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए। हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए। हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए। प्रभु आपको आशीषित करें।